எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் அம்மா தான் கேட்டிருக்கிறா. எல்லா பொருளும் அந்த அம்மா சொன்னபடி தயாரித்து வச்சுட்டேன். மேக்ஸில் ஒன்று தான் இதுக்குள்ள நான் வைக்கணும். அதை நான் கடையில் போய்க்கல வேண்ட பொருள்னு சொன்னால் இப்போ பார்சல் கூட வலிக்கிட்ட போகிறேன். வாங்க மிச்ச பொருட்களை நாங்கள் ஒன்றா பார்க்கலாம். மோர் மிளகாய் கேட்டிருக்கிறேன் 1/2 கிலோ. இது வடகம் வந்து 50. மற்ற இது வந்து கஜு வந்து கேட்டிருக்கிறோம் 1 கிலோ. குரக்கன்மா மற்ற கச்சான் வந்து பொச்ச கச்சான். இது வந்து கஜு போட்ட மிக்சர். இது வந்து நாங்கள் கடையில் வேண்டியிருந்தாங்க. என்ன சொன்னால் அந்த எவ்ரோன் கடையில் அம்மா வேண்ட சொல்லியிருந்தவா. மற்ற எஞ்சால அரிசிமா வந்து 3 கிலோ. மற்ற தொதல் வேண்டி தர சொன்னவா நான் கிண்டையில். இது கடையெல்லாம் வேண்டியிருந்தாங்க தொதல். மற்ற பனங்கட்டி போட்டு 2 ரூபா நான் அடித்தது. இந்தியாவில் வந்து கறித்தூள் 3 கிலோ. இவ்வளோ தான் அந்த அம்மா கேட்டிருக்கிறா. வடகம் எத்தனை கேட்ட 50? சாரி 60. 50 சொல்லி போனால் 60. ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இப்போ போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் இறால் ரொட்டி தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இறால் ரொட்டி தான். வாங்குவோம், நான் இதுக்குள்ளே என்னென்ன போட போகிறேன்னு எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிட்டு கொள்வீங்க. இது வந்து எல்லோருக்குமே உண்மையில எனக்கு தெரியாது செய்வீங்களோன்னு சொல்லி நான் வந்து நானாகவே கற்பனை பண்ணி தான் நான் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி காட்டிக்கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உறவுகளே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுங்கோ. இப்போ வாங்குவோம் அந்த இறால் ரொட்டியை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். பச்சை கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற இங்கே வந்து லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். மற்ற கேரட் வந்து நீங்கள் சீவிர உங்களுடைய எந்த கட்டர் இருக்கோ அதை சீவிக்கொள்ளுங்க. நான் வந்து அந்த வளமையாக கொத்துகளுக்கெல்லாம் சீவிர கட்டுறால நான் சீவே இல்லை. இது வந்து இந்த மாதிரி சின்ன நான் சீவி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெங்காயம் வந்து ஒரு பம்பா வெங்காயத்தை இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு கரண்டி பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சால் வந்து உப்பு, இது வந்து கட்டர் தூள். மற்ற இஞ்சால் வந்து நாங்கள் இறால் பிரட்டுறதுக்கு இறாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இறால் பிரட்டுறதுக்காக மஞ்சள் தூள், மற்ற தனி மிளகாய் தூள், மற்ற எண்ணெய். இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இறாலுக்குள்ளே 1 கிலோவில் ஒரு இறால் பார்த்தீங்களா துப்புரவாக்கி விட எவ்வளோ விலை இருக்குன்னு சொல்லி இப்போ இறாலுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மற்ற உப்பெல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். தனி மிளகாய் தூள் இப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். இதுக்குள்ள வந்து தண்ணியெல்லாம் விட தேவை. இந்த கழுவின தண்ணியை எங்களுக்கு காணும். உப்பெல்லாம் சேர்ந்து அப்படியே ஊறிக்கொண்டிருக்கட்டுக்கும். நாங்கள் வந்து குழைச்சி எடுக்கிற கடையில் இது வந்து ஊறுனா காணும். அதுக்கப்புறம் நாங்கள் பொரிச்சு எடுக்கணும். இதை வந்து நாங்கள் ஒரு பக்கமாக மூடி வைப்போம். அடுத்தது வந்து நாங்கள் இப்படி ஒரு பேசன் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே தான் இப்போ மாவை நான் போட்டுக்கொள்ள போகிறேன். இப்படியே அரிதட்டில் போட்டு முதல்ல அரிச்செடுக்கவன். அதே மாதிரியே எல்லா மாவையும் அரிச்செடுப்போம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம். அதுக்குள்ள வந்து லீக்ஸ் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வந்து கேரட், வெங்காயம், கொஞ்சமாக கட்டர் தூள், ஒரு கரண்டி பட்டர், தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு வடிவாக இதை முதல்ல பிணைஞ்செடுக்க வேணும். இதை சேர்கிற மாதிரி பிணைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் குழைச்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற கேரட்டில் இருக்கிற ஈரம், இந்த லீக்ஸில் இருக்கிற ஈரம் எல்லாம் இந்த மாவில் சில வேலையில் கூடிச்சுன்னு சொன்னால் தண்ணியை விட்டிங்கன்னு சொன்னால்
ரொட்டி தண்ணியாக போயிடும். அதனால் இதை முதல்ல வட்டி பிணைஞ்சு போட்டு தான் நாங்கள் தண்ணியை விட்டு பிணையணும். இந்த மாதிரிக்கு பிணைஞ்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொட்டி பதத்துக்கு பிணைஞ்செடுப்போம். பாருங்க இந்த மாதிரிக்கு வடிவாக பிணைஞ்செடுக்கணும். பாருங்க இந்த மாதிரிக்கு வடிவாக பிணைஞ்செடுங்க. பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடுது. நீங்கள் கோதுமை மாவை ரொட்டி குழைச்செடுக்கிற மாரி தான் இதுவும் ரொட்டி மா தான். இதில் இருக்கிற நாங்கள் இந்த லீக்ஸில் அதில் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வடிவாக பார்த்தீங்களா இந்த லீக்ஸில் கரட்டுகள் எல்லாம் மாவோடையே சேர்ந்துட்டுது. இப்போ கீழே வந்து உருந்து விழுகிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை பெருசாக விட்டக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சின்னனா கட் பண்ணி எடுங்கோ. இனிமேல் வந்து இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவேன். இப்போ எங்களுக்கு இந்த மாவு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் அதையும் ஒரு பக்கமாக மூடி வச்சுட்டு இப்போ இறாலை பொரிச்செடுப்போம். இப்போ இறால் பொரிக்கிறதுக்கு நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ அந்த எண்ணெய் எங்களுக்கு சூடாகிட்டு இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இறால் நல்ல வடிவாக உப்பெல்லாம் ஊறி ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இறாலை வந்து பிரட்டி விடுவோம். நீங்கள் பொரித்து எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி பதத்துக்கு இறாலை பொரிச்சு எடுத்தீங்கன்னா சரி. ஆனால் இதை கொஞ்சம் அதை விட நீங்கள் பொரிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இப்படி இதை விட இன்னும் கொஞ்சம் கூட பொரிஞ்சால் சரி. என்ன சொன்னால் நாங்கள் அவன்லேயும் வச்செடுக்க தானே போகிறோம். அதனால் இன்னொரு சொட்டுக்கு பொரியட்டுக்க. இப்போ நான் வந்து நார்மலாக இறால் பொரிக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் முருவை தான் பொரிக்கிறேன் நான். இது வந்து கொஞ்சம் இலக்கமாக பொரிக்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த இறால் வந்து பொரிஞ்சது காணும். நாங்கள் இதை எடுத்துடுவோம். இந்த மாதிரி நல்ல பெரிய இறாலாக இருக்குது பாருங்கோ. இதை மாதிரி நாங்கள் மற்ற இறாலையும் போட்டு பொரிச்செடுப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி பதத்தில் பொரியுங்கோ. இஞ்சால ஒரு வேகின இறால் ஒன்று கிடந்துட்டு பாருங்க. அதையும் எடுத்துருவோம். இப்போ வந்து அங்கே இறால் பொரிஞ்சோன்னு இருக்குது. நாங்கள் இப்போ மாவை வந்து நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பாப்பம் மாவை வந்து இந்த எங்களுக்கு இந்த இறால் மட்டும் பொரியிற மட்டும் வச்சாலே காணும். வந்து புளிக்கோணுமோ ஒன்றும் அப்படி இல்லை. இப்போ வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னம் இப்படி ஒரு பலகை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து கொஞ்சமாக தூவிக்கொள்ளுங்க. ரெண்டா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி மாவை தூவிட்டு மாவை தூக்கி உருட்டிக்கொள்ளுவோம். இப்படியே வச்சுட்டு கையால் இருக்கா அமர்த்தி விட்டுட்டு உருட்டுக்கட்டியால் உருட்டுவோம். நீங்கள் இதை ரெண்டாக்கியும் தட்டி கொள்ளலாம். நான் வந்து ஒரே சாவே அப்படியே தட்டி வெட்ட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் திருப்பவும் இந்த ரொட்டிக்கு மேலே கொஞ்சமாக மாவை தூவிட்டு இந்த உருட்டுக்கட்டையால் உருட்டி எடுப்போம். இந்த மாதிரி வடிவாக உருட்டிட்டு திருப்பம் நாங்கள் மெட்டை விளம்பரக்கா போடுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பம் நாங்கள் கொஞ்சமாக மாவை தூவிட்டு திருப்பம் இப்படி இருக்கா தட்டி எடுக்குவோம்.
இப்போ வந்து நாங்கள் பாருங்க வடிவாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு சாப்பாட்டு டிஷ்ஷால் தான் இப்படி நாங்கள் வட்டத்தை வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரிக்கு உங்களோட ரவுண்ட் எது இருந்தாலும் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். இதுன்னு சொன்னால் நீங்கள் வட்டமாகவும் நீங்கள் இந்த ரொட்டியை தட்டி எடுக்கலாம். நான் வந்து இப்படி ஒரு சாப்பாட்டு இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் வெட்டுவோம். வெஞ்சால வந்து எங்களுக்கு வெட்ட காணாது போல் இதுக்கு பார்ப்போம். கொஞ்சம் சேப்படுத்தி வெட்டுவோம். ஓகே, இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாவை நாங்கள் எடுத்துட்டு திருப்பியும் உருட்டி இதே மாதிரி வெட்டி கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த மாவை வெட்டி முடிய இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி மிச்சம். இப்போ இதையும் நாங்கள் தட்டி போட்டு அதே மாதிரி தான் வெட்டி எடுக்க போகிறோம். இதில் இப்போ வந்து நாங்கள் இந்த வெட்டினதை ரேயிலே அடுக்கி கொள்ளுவோம். இந்த ரேயில் வந்து நீங்கள் மாவை கொஞ்சம் போட்டும் நீங்கள் தூவிட்டு இந்த இதை வச்சு கொள்ளலாம் ரொட்டியை. ஆனால் எனக்கு வந்து ஒட்டா, ஏன்னா நான் ஏற்கனவே மாவை தூவி வெட்டினபடியாக எனக்கு ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் ரேயில் மாவை தூவிட்டு இப்படி எடுத்து வச்சு கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் கிடக்கிற மாவையும் அதே மாதிரி வட்டமாக வெட்டி எடுப்போம். அது கொஞ்சமாக மாவை தூவிட்டு உருண்டியை வச்சு இப்படி தட்டிட்டு உருட்டு கட்டியால் உருட்ட வேண்டியதை. இந்த மாதிரிக்கு வடிவாக உருட்டுவோம். இப்போல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கோ. வட்டமாகவே இல்லை சேப்பாக வெட்டி எடுத்தாச்சு. எல்லா மாவுமே எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இனிமேல் வந்து இப்படி எல்லாத்தையும் ஆட்டிக்கு போட்டு நாங்கள் ராளை இதில் ஒட்டி கொள்ளணும். நான் இடம் இல்லாதபடியாக தான் நாங்கள் அலைஞ்சால வச்சேன். நான் இப்போ திருப்பவும் நாங்கள் இடத்துல வச்சுட்டு ராளை ஒட்டி கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் இனிமேல் ராளி ஒட்டி கொள்வோம். இந்த ராலெல்லாம் நல்லா நீட்டாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ரால் ஒட்ட போகிறோம். இப்படியே ஒட்டி விட வேண்டியதா. ஏண்டா பொரிச்சு போட்டு அவனில் வச்சா தான் எங்களுக்கு பச்சை இல்லாமல் வேகம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பொரிச்சேன். நான் இப்படி மூன்று ராலாக ஒட்டுவோம். உங்களோட பெரிய ரொட்டியன்ற அந்த ரவுண்டு பெருசுன்னு சொன்னால் நீங்கள் பெருசாக இந்த கிணக்க ரால் வச்சு ஒட்டலாம். இல்லைன்னு சொன்னால் 4 வச்சு ஒட்டலாம். உங்களுக்கு விருப்பம்னா 4 வச்சு ஒட்டலாம். இப்படி வந்து அந்த ஊண்டி ஒட்டணும், அப்போ தான் நிற்கும். இப்படி ஊண்டி ஒட்டி விட்டா சரி. அதேமாதிரி மல்லாண்டு ஒட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் ரால் எல்லாம் இந்த ரொட்டியில் அடுக்கிட்டோம். வாங்க நாங்கள் இப்போ இந்த அவனில் வைக்கிற ரேயில் வந்து அடுக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த ரேயில் ஒன்றா தூக்கி அடுக்குவோம். இந்த மாதிரி வச்சுட்டு தச்சு ரால் விலகினாலும் திருப்பி நீங்கள் ஒட்டி விடலாம். 4 வைக்கலாம். நாலு தான் வைக்கலாம். என்னென்னு சொன்னால் 6 வைக்கிறேன்னு சொன்னால் காணாமல் வரும். இது வந்து நாங்கள் அவனில் வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அவனில் வந்து இந்த ரால் ரொட்டியை வச்சுருவோம். ஏற்கனவே நான் வந்து இந்த அவனை வந்து சூடாக போட்டிருந்தேன் நான். இப்போ வந்து நாங்கள் அவனில் வச்சு கொள்ளுவோம். ஓகே, மூடிட்டு
இப்போ வந்து நாங்கள் பாகை வந்து 180 விட்டுருக்குறோம், மேலும் கீழும் வேகிறதுக்கு விட்டுருக்குறோம். நிமிஷம் வந்து 15 நிமிஷத்தில் விட்டுருக்குறோம். இப்படியே வேகி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எப்படி வந்திருக்கோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வேகிட்டு கொண்டு பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு வேகிட்டுது. நாங்கள் இதை ரக்கிடுவோம். இப்போ வந்து எங்களுக்கு சுட்டு கொண்டு இருக்குது. அதனால் இப்படி தோசை தட்டு கொண்டு வச்சு தான் இப்படி எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் எடுப்போம். பார்த்தீங்களா? தட்டால் சும்மா சிம்பிளாக வருது. அது மேலால் உங்களுக்கு கலர் இல்லை என்னைக்காதங்க, மேலையெல்லாம் நல்ல வடிவாக வேகிட்டுது. இந்த ஈஸ்டர்கள் அதுகள் பாவிச்சா தான் மேலால் நல்ல கலராக வரும். நான் வந்து ஈஸ்டர்கள் பாவிக்கலை. ஓகே, இதே மாதிரி மெட்டதையும் டக்கண்டு அவனில் வச்சு எடுப்போம். இதே மாதிரி மல்லாண்டு அடுக்குவோம். ஓகே, இதையும் நாங்கள் அவன்லேயே அதே மாதிரி வச்சு எடுப்போம். இப்போ வந்து எங்கள்கிட்ட இறால் ரொட்டி எப்படி வந்தேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா? என்ன மாதிரி போயிருக்கண்டு வேறுங்க. பார்த்தீங்களோ? இதே மாதிரி மல்லாண்டு எல்லாத்தையும் நாங்கள் அவனில் வச்சு வச்சாச்சு. பார்த்தீங்களா என்ன மாதிரி போயிருக்குன்னு சொல்லி. இப்படியே விட்டோம்னு சொன்னால் நாங்கள் அவனில் வந்து கொஞ்சம் நேரமாக தான் வேகி கொண்டிருக்கோம். அதனால் இப்போ வாங்க நாங்கள் உண்டை பிச்சு பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, பச்சையே ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி சுடுவுது. பார்த்தீங்களா? ஒரு பச்சையுமே இல்லை. எல்லாம் வடிவாக வேகி கொண்டு வந்துட்டு சுடுறதால எனக்கு பிக்க கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களோ? இறாலும் அப்படியே கலருது. நாங்கள் சாப்பிட போகிறோம். வேறு இல்லையா? எண்ணெயே இல்லாமலுக்கு இறால் ரொட்டி வடிவாக சுட்டாச்சு. அப்படியே ரொட்டியோட இறாலும் கடைக்கடைகள் இனியில டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ அவனில் வைக்கணும். நாங்கள் அவன் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. இப்படியே இருந்தோம்னு சொன்னால் வேலையே முடியாது. சூப்பராக உங்களுக்கு இந்த ரொட்டி அவனுக்குள்ள வைக்கல ஒட்டுமையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. அந்த ரேக்கி கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வச்சுக்கொள்ளுங்க. அது ஒட்டாமல் தண்டை வாடகை வரும். உறவுகளை இப்படி கண்டிப்பாக செஞ்சு இப்படி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.